மேனேஜ்மெண்ட் அபத்தங்கள். யாரோ ஒரு பெரிய மேலாண்மை கல்வி நிறுவனத்தில் படித்தவர் இந்தியாவின் அனைத்தும் சிஇஓகளையும் ஒன்று சேர்ப்பார், மீட்டிங் நடத்துவார். அவர் சொல்வதை மேலாளர்கள் பின்பற்ற வேண்டும் என்பதே விதி. அதாவது ஒரு பார்சல் பெட்டியை உடைக்க 2 தொழிலாளர்கள் இருந்தால் அவர்களை ஒன்றாக குறைக்க சொல்வார். அதை காஸ்ட் கட்டிங் என்பார். அந்த தொழிலாளி பலராலும் பகிரப்படுவதால் அல்லாட்டம்தான். அடுத்ததாக திங்கட்கிழமை அன்று வாராந்திர மீட்டிங் நடக்கும். மீட்டிங்கில் எடுக்கப்படும் முடிவுகளுக்கும் தொழிற்சாலையின் செயல்பாட்டிற்கும் சுத்தமாக தொடர்பு இருக்காது. கம்பெனியின் சிஇஓ மீட்டிங்கை நடத்துவார். அவரவர்களுக்கு தகுந்த மாதிரி அவரவர் ஒரு பொய்யை சொல்வார். மீட்டிங் முடிந்தவுடன் அதிகாரி எந்த தரவினை வைத்து முடிவெடுப்பது என்ற மன உளைச்சலில் ஜோசியம் பார்க்க கிளம்பி விடுவார். மீட்டிங்கில் அனைவரும் இங்கிலீஷ். தான் பேச வேண்டும் என்பது எழுதப்படாத சட்டம். இங்கிலீஷ் பேசத் தெரிந்தவர் அதை பெரும் சாதனையாக கருதுவார். அடுத்ததாக மீட்டிங் நடத்துபவர் ஒரு கேள்வியை முன்வைத்து ஒவ்வொருவரும் அவர்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று வரிசையாக கேட்பார். பெரும்பாலானோர் தன் முறைக்காக பதட்டத்துடன் காத்திருப்பார். நன்றாக பேசத் தெரிந்தவர் தான் படித்த ஆங்கிலத்தில் உள்ள மிக கடினமான வார்த்தையை பிரயோகிப்பார். அதை நினைத்து பெருமையும் கொள்வார். மீட்டிங்கில் பேசத் தெரிந்தவர்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். அதைதான் பெரும் வெற்றி என்றும் நினைப்பார்கள். ஆங்கிலம் பேசத் தெரியாதவர்கள் தொடர்ந்து கடினமாக உழைப்பார்கள். பேச மட்டுமே தெரிந்த மேலாளர்கள் மீட்டிங்கில் பேசுவதோடு தன் சாதனை முடிந்துவிட்டது என்று எண்ணுவார்கள். அதற்கு பிறகு மணிக்கணக்கில் அவர் சீட்டில் இருக்க மாட்டார். அவரை மீண்டும் காண்பது அடுத்த வார திங்கட்கிழமை மீட்டிங்கில்தான். பேசத் தெரிந்தும் உண்மையாக உழைக்கும் சிலர், அனைத்து அறிவாளிகளும் வெளிநாட்டுக்கு சென்றுவிட இருக்கின்ற பேசத் தெரிந்த அல்லக்கைகளை வைத்துக் கொண்டு அல்லாடுவார்கள். குழு விவாதத்தில் யாராவது ஒருவர் தனக்கு ப்ரமோஷன் கிடைத்தது என்று பதிவிட அனைவரும் காங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்வது ஒரு எழுதப்படாத சட்டமாகும். எத்தனை பேர் உண்மையாக வாழ்த்துக்களை சொல்கிறார்களோ? மேலாண்மையின் கீழ்த்தரமான உத்தியே ஏதோ ஒரு வகையில் பதட்டத்தை ஏற்படுத்துவதுதான். மேனேஜர் இந்த உண்மையை மறைப்பதால் இறுதி நாட்களில் தன் சர்க்கரை வியாதியை மறைத்து பெருமையுடன் ஊரை வலம் வருவார். உண்மையான மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்ள நினைப்பவர்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.